ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சின்ன படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 6 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தோட கதையை பார்த்துட்டு வந்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல யாரோ ஒரு நபரை ஒரு கும்பல் துரத்தி துரத்தி வெட்டுறாங்க. அவர் யாருன்னு தெரில. கொஞ்ச நேரத்திலே 4-5 பேர் வந்துடுறாங்க. கூட்டத்தை பார்த்தோன்னே வெட்ட வந்தவங்கலாம் ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெட்டுப்பட்டவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்க நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ரொம்பவே நல்ல டைப்பு. எல்லார்ட்டையுமே நல்லா அன்பாக பேசுவாங்க. ஹெல்பிங் மைண்டடு கூட நிறையா பேருக்கு ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறவங்க. இவங்க டியூட்டியில் இருக்க டயத்தில் தாங்க அந்த வெட்டுப்பட்ட நபரை 4-5 பேர் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. எந்த நர்ஸுமே ஓடி வரல ஹெல்ப்புக்கு. நம்ம ஹீரோயின் தான் உடனே டாக்டரை கூப்பிட்டு வந்து எல்லாமே பார்த்து பண்ணுறாங்க. டாக்டர் சர்ஜரிலாம் முடிச்சுட்டு இன்னும் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியும்னு சொல்ல, இவங்களும் வெயிட்டிங் ஹாலுக்கு அதாவது வெயிட்டிங் ஹாலில் நர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா, சாப்பிட்டுட்டு அவங்களுக்குன்னு டீச்சர்ஸ்க்குலாம் எப்படி ஸ்டாஃப் ரூம் இருக்குது அந்த மாதிரி இவங்களுக்குன்னு இருக்க ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் கூட வேலை பார்க்குற மற்ற நர்ஸுங்க எல்லாம் நாங்கள்லாம் அந்த ஆள் வரப்போ நாங்கள் எதுவுமே போய் ஹெல்ப் பண்ணல, நீ என்னென்னா ஓடி ஓடி போய் காப்பாற்றுற, அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இந்த வெட்டுப்பட்டார் இல்லையா அந்த நபரை பற்றி சொல்கிறாங்க. அவர் மிகப்பெரிய ரவுடியாக எக்கச்சக்கமான குடும்பங்களோட வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கான். நீ அப்படியே விட்டுருந்தாவா தான் அவன் இறந்து போயிருப்பான். நீ டாக்டரை கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சனால இப்போ அவன் பொழைச்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் நல்லவனோ கெட்டவனோ அது எனக்கு முக்கியம் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அவங்க ஒரு பேஷண்ட்டாக அவங்க உயிரை காப்பாற்றுறது தான் நம்ம வேலைன்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. ரவுடி ஹாஸ்பிட்டலில் இருக்கனால ரவுடியோட ஆளுங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலை சுற்றி தான் டெய்லியும் உட்காந்துருக்காங்க. இதில் அந்த ரவுடியோட ஆளுங்களில் ஒருத்தனுக்கு ஹீரோயின் மேலே கண்ணு. ஹீரோயினை ரொம்பவே அவனுக்கு பிடிச்சி போயிடுது. ஹீரோயினும் கேஷுவலாக அவங்க லைஃப் ஸ்டைல் ரொட்டீனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு போகிறப்ப சுற்றி ஏரியாவில் யாருமே ஆளுங்க இல்லை. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு உள்ளுணர்வு யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே தோணுது. ஆனால் திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, டெய்லியும் இதே ஃபீலிங் தான் அவங்களுக்கு வருது. யாரோ பின்னாடி வர மாதிரியே இவங்களுக்கும் தோணுது. ஆனால் திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்க ரவுடியோட ஆளுங்களில் ஒருத்தனுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவன் ஹீரோயின்ட்ட எப்படியாவது இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது போய் பேச்சு கொடுக்குறான். எங்கள் அண்ணன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, அவருக்கு எக்கச்சக்கமான எதிரிங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணுற அருமை பெருமை அவங்க ரவுடி கேங்கை பற்றிலாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோனை டாக்டர் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவர் ப்ரப்போஸ் பண்ண முடியல. இந்த தடவை வீட்டுக்கு போகிறப்பையும் அதே மாதிரி தான் ஹீரோயினுக்கு யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா நைட்டு 10 மணிக்கு மேலே யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஹீரோயினும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா இல்லை போல், இறந்துட்டாங்கன்னு தெரிய வருது. இவங்களும் யாரா அது இந்த நேரத்தில் கதவை தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா 3 ஜென்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசணுமான்னு சொல்ல இவங்களும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. உன் ஹாஸ்பிட்டலில் ஒரு ரவுடி அட்மிட் ஆயிருக்கான்ல, வெட்டினது நாங்கள் தான், அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் திரும்ப உயிர் பொழைச்சானா இந்த ஏரியாவே நாக்ஸ்தி பண்ணிடுவான், அதனால நீ எங்களுக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுமா, அவனோட ஆக்சிஜன் சிலிண்டரை மட்டும் அந்த கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுறான், அவன் இறந்து போயிடுவான், இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுமான்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, எங்கள் வீட்டில் அப்பா இல்லை, ஆம்பளைங்க இல்லாத வீட்டில் இப்படி நடுசாமத்தில் வந்து இது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோயினும் திட்டி அவங்களை அனுப்பி விட்டுடுறாங்க. ஹீரோயின் எப்போதும் போல் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஒரு லேடி டாக்டர் வந்து இது மாதிரி 22ல் ஒரு பேஷண்ட் இருக்காரு, அவருக்கு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்களும் போட போய் பார்த்தா நேற்று இவங்ககிட்ட பேச வந்தாங்க இல்லையா ஒரு கும்பல், அதில் இருக்க ஒருத்தர் தான் அங்கே வந்திருக்காரு. நான் அந்த ரவுடியை போடுறதுக்கு தான் வந்திருக்கேன், நான் இங்கே வந்திருக்கிறது யார்கிட்டையுமே நீ தெரியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டி விடுறாரு. ஹீரோனுக்கும் பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்களும் யார்கிட்டையுமே எதுவும் சொல்லாமல் தான் இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இத்தனை நாள் கண்ணு முழிக்காமல் இருந்த அந்த ரவுடி நீ கண்ணு முழிச்சிடுறாரு. அவருக்கு பல்ஸ் ரேட்லாம் அதிகமாகிடுது, நார்மல் ஆயிடுறாரு. இன்னும் ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு டாக்டரும் சொல்ல வெளில இருக்க இந்த ரவுடியோட ஆளுங்க எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்து வெடி வெடிச்சு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. டாக்டருமே கூட்டமாக போயெல்லாம் யாரும் பார்க்கக்கூடாது, எல்லாம் வெளில இருந்தே பாருங்கள், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிக்குவோம், அப்போ பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்ல எல்லா ரவுடி கேங்களும் வெளில இருந்தே உள்ளே இருக்க ரவுடிக்கு கை காட்டுறாங்க. இதுக்கு இடையில ஹீரோயின் போய் அந்த ரவுடிக்கு வந்து பாட்டில்லாம் மாற்றி விட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ரவுடியை கொல்றதுக்காக ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அவர் கத்தி எடுத்துகிட்டு வந்து டபக்குன்னு குத்த வராரு. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, பயந்து போய் ஓரமாக உட்காந்துடுறாங்க. அதுக்குள்ளே ரவுடியோட ஆளுங்கள்லாம் குத்த வந்த ஆளை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினே பயந்து போய் உட்காந்துருக்கதை பார்த்து ரவுடி இதெல்லாம் பயப்படாதம்மா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் சாதாரணம், நீ வந்து பண்ணுறதை பண்ணுமான்னு சொல்ல ஹீரோயினும் மறுபடியும் ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரவுடி பாருங்கள் ஹீரோயினை தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம் அவன் பேர் என்னம்மான்னு கேட்க ஹீரோயினும் அவங்க பேரை சொல்கிறாங்க. எந்த ஏரியான்னு கேட்குறாங்க. அப்போ தாங்க தெரியுது
ரவுடியோட ஏரியா தான் ஹீரோயின்னு சொல்லிட்டு, "என்னம்மா என் ஏரியா தானா? உங்க அப்பா பேர் சொல்லு, எனக்கு தெரிஞ்சவராக்குது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு" சொல்ல, ஹீரோயின் சிரஞ்சில மருந்த ஏத்திக்கிட்டு எங்க அப்பா பேர் பார்த்திபன்னு சொல்றாங்க. யாரு பார்த்திபனான்னு இவர் மூஞ்சும் ஒரு மாரி ஆக, "ஆமா நான் சின்ன வயசா இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே எங்க வீட்டு பத்திரத்த உங்க பேர்ல எழுதி வச்சுக்கிட்டு, எங்க அப்பாவ எரிச்சே கொன்னீங்களே அவரோட பொண்ணுதான்னு" சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவர் நெஞ்சிலே குத்துறாங்க. இது மட்டும் இல்லாம உயிருக்கு போராடிக்கிட்ட ரவுடி கிட்ட, "நீ கோமால இருக்கும்போதே நான் உன்னை கொன்றுக்கலாம். ஆனா நீ எதுக்காக சாக போற? யார் உன்னை கொல்ல போறான்னு நீ தெரிஞ்சுக்காமலே செத்துறக்கூடாதுன்னு தான் இவ்ளோ நாள் வெயிட் பண்ணேன். சீக்கிரம் சாகுன்னு" சொல்லிட்டு ஏதோ ஒரு மருந்த ஏத்திட்டு வெளில போறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் தான் இவரை பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த உரிமையை வேற யாருக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் முன்னாடி வந்த கேங்கிட்ட அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க அப்பாவை கொண்டவங்களே இவங்க கையாலே பழி வாங்கணுங்கிற மாதிரி காமிச்சு இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அந்த ரவுடியும் கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுறாரு. வந்து செக் பண்ணி பார்த்த டாக்டரோ திடீர்னு ஸ்ட்ரோக் ஏற்பட்டு அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல ரவுடி கேங் எல்லாருமே அழுகுறாங்க. இது ஒரு கொலை மாதிரியே இல்லை, ஒரு இயற்கை சாவு மாதிரி இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த படமும் முடியுது.